தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் கொடைக்கானலில் இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்தது. கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காலையிலிருந்து இடைவிடாமல் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. தொடர் மழையில் நனைந்தவாறு கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் பூக்களை கண்டு ரசித்தனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல், பாப்பாக்குடி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. முக்கூடல் அருகே உள்ள பாப்பாக்குடி பகுதியைச் சேர்ந்த ஆண்டாள் என்ற மூதாட்டி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இருவருக்கு லேசான காயமும் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள லட்சுமிபுரம், கள்ளிப்பட்டி, கைலாசப்பட்டி, வைகை அணை, ஜெயமங்கலம், வடபுதுப்பட்டி, தேவதானப்பட்டி, மஞ்சளார் அணை உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று மதியம் 2 மணி முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து 6 நாட்களாக கோடை மழை பெய்து வருவதால் 2ஆம் போகம் நெல் நடவு செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான தளவாய்புரம், செட்டியார்பட்டி, முகவூர், சேத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், தேவதானம் ஆகிய பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.